So this is what's the formula of this is for what line? Inductance for double circuit line. Okay. Already problem and based on this formula only we derive the problem solve pannom. So GMD GMR. Okay, understood actually. GMD na enna GMR na enna GMR na just conductor particular conductor A phase ko அதுக்கு மட்டும் பண்றது GMR. GMD ன்றது other phase A ல இருந்து B, B is to C, C to A. Okay, the other distance வர்றது. Okay, GMD na distance, R na radius. Okay, geometric mean distance, geometric mean radius. Okay, and this is your normally bundle conductor na already தெரியும். என்ன bundle conductor na என்ன? Actually, this is one conductor. இதுல எத்தனை bundle conductor இருக்கு? 3. Okay, 3 bundle conductor இருக்கு. ஒரு conductor தான், but it has 3 bundle conductor. அதாவது இது இப்படி தான் இருக்கும். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ல பாத்தீங்கன்னா R phaseலயே வந்து we have 3 lines போகும். High voltage, extra high voltage எல்லாம் போனீங்கன்னா we have ஒரே லைன்ல வந்து 3 lines run பண்ணலாம். ஒரு பேஸ்க்கு வந்து we have to run as 3 lines. Okay, that's for bundle conductor. This is for 3 bundle conductor. This is for 4 bundle conductor. 4 bundle 4 வயர் போகுது பாருங்க. ஒரு ஃபேஸ்க்கு 4 வயர் போகும். ஓகேவா? This is a example for 2 conductor bundle. இது 2 conductor bundle. ஓகே, இது 2 conductor, இது 3 இங்க காமிச்சிருக்காங்க. 2 conductor தான் இது. ஓகே, இது 4 conductor bundle. 4 conductor bundle. ஒரு bundleல 4 இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலா வந்து இண்டக்டன்ஸ் எதுக்கு ஃபைண்ட் பண்றோம்? Why we have to find inductance for transmission line? We have to find the inductive reactance. Okay, va? So inductive reactance ku inductance ku என்ன relation? So after finding the inductance, இப்போ பார்த்தல various இது பார்த்தோம், various derivations solve பண்ணது பார்த்தோம். ஓகே, அதெல்லாம் 2 lines பார்த்தோம், 3 lines, symmetrical, unsymmetrical, அதெல்லாம் bundle conductor, அப்படியே double circuit line, எல்லாத்துலயும் ஃபைனலா என்ன கண்டுபிடிச்சோம்? இண்டக்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். அந்த இண்டக்டன்ஸ்ல இருந்து we have to find the what? Inductive reactance. It's one of the parameter of transmission line. Okay, it's one of the parameter of transmission line. L வந்து parameter. அது எது கண்டுபிடிக்கிறோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் வி கோ ஃபார் இண்டக்டன்ஸ். இது நோட் பண்ணீங்க, இது ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க, டைட்டில் நோட் பண்ணி ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க. XL = J × J ஒமேகா L. இது L, இது ஒமேகா வேல்யூ வந்து 2πf. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் L மீட்டருக்கு, இப்போ ஒரு பர்டிகுலர் யூனிட் லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா XL வந்து ஒரு யூனிட்ல, இப்போ L கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு இல்லைன்னா ஒரு கிலோமீட்டர் தான் கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஃபார்முலாஸ்ல பாத்தீங்கன்னா L வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி பர் கிலோமீட்டர் ஆர் ஹென்ரி பர் மீட்டர் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் யூனிட் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ டோட்டல் லென்த்துக்கும் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? D ஆல மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். From that inductive reactance we have to multiply with D. D கூட மல்டிப்ளை பண்ணுவோம். D ன்றது length of the line. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் லைனை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is your inductive reactance. இது இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க. XL, இது XL = J omega L. ஓகேவா? J ஒமேகா வேல்யூ வந்து 2πf. we know that into L. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பர் யூனிட் லென்த், ஒரு யூனிட் லென்த்துக்கு இண்டக்டன்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகேவா? அப்போ இண்டக்டன்ஸ் பர் யூனிட் லென்த்ல கண்டுபிடிச்சிருப்போம். அதுல இருந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பர் யூனிட் லென்த் வந்து திஸ் ஃபார்முலா. ஃபார் we have to find the total inductive reactance, total series inductive reactance வந்து XL = small x வந்து இந்த வேல்யூ ஒரு யூனிட் லென்த் இன்டு D வந்து D is length of the line, அந்த லைனோட லென்த். இது நோட் பண்ணீங்க. உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனா இருந்தா டெக்ஸ்ட் நோட் பண்ணி, டெக்ஸ்ட் நோட் பண்ணிட்டீங்களா? ஃபார்முலா மட்டும் தான் நோட் பண்ணீங்க. சரி, ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க. D-னா நோட் பண்ணீங்க. XL is small xன்றது
inductive reactance per unit length. This is the inductive reactance per unit length. The capital XL ன்றது total series inductive reactance. D ன்றது length of the line. நோட் பண்ணிட்டீங்களா? ஷார்ட்டா நோட் பண்ணீங்க, அது என்ன அந்த நோட்டேஷன் என்ன நோட் பண்ணீங்க. ஃபைனலா வந்து இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்றது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை வச்சுட்டு we have to find the impedance. Impedance find பண்ணலாம். From that impedance how much losses இருக்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இம்பிடன்ஸ்னால, சரி இண்டக்டன்ஸ்னால, that can be we can find. Okay, so note that. And next வந்து capacitance and capacitor reactance. இப்போ பார்த்தோம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் தான் பார்த்தோம். இது தேர்ட் பேராமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. ஓகே, இந்த மற்ற பேரெல்லாம் வேணாம். ஓகே, so the voltage V is applied to the pair conductor separated by a dielectric. Charges of equal magnitude but opposite sign will accumulate in the conductor. So capacitor எந்த இடத்துல வரும்? பேரலா வருமா சீரிஸ்ல வருமா? டிரான்ஸ்மிஷன் லைன்ல பேரலா வருமா சீரிஸ்ல வருமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நடுவில் வரும். இது ரெண்டு சேம் பொட்டன்ஷியலா இருந்தாலும் நடுவில் வந்து யார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஃபேஸ் போகுது, இங்க ஒரு ஃபேஸ் போகுது, இல்லை ஃபேஸ் நியூட்ரல் போகுது. ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் என்ன இருக்கும் நடுவில்? ரெண்டு கண்டக்டர் போகுது வச்சுக்கோங்க, ரெண்டு லைன். ஓகே, இப்போ ஃபேஸ் கண்டக்டர் அண்ட் அகைன் நியூட்ரல் கண்டக்டர் போகுது. ரெண்டு லைனுக்கு நடுவில் என்ன இருக்கும்? என்னப்பா இருக்கும்? என்ன இருக்கும்? டிரான்ஸ்மிஷன் லைன் எத்தனை லைன் போகும்? நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் எத்தனை போகும்? எத்தனை லைன் பா போகும்? யாருக்கும் தெரியாதா? எத்தனை லைன்? 3 போகும். 3 இல்லைனா 4, சம்டைம்ஸ் 5 கூட போகும். என்னென்ன லைன்ஸ் போகும்? RYB, சம்டைம் நியூட்ரல், சம்டைம் எர்த். ஓகே, சம்டைம் பெரிய லாங் டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா RYB 3 லைன் தான் போகும். ஓகேவா? ரெண்டு ஃபேஸ் ஆருக்கும் ஒய்க்கும் நடுவில் என்ன இருக்கும்? யார் தானே இருக்கும்? யார் இருக்கும்ல. கெப்பாசிட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு பாசிட்டிவ் கண்டக்டரும் ஒரு நெகட்டிவ் கண்டக்டரும் நடுவில் வந்து டயலக்ட்ரிக் மீடியம் தான், அதில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா since voltage is applied to the pair of conductors, ரெண்டு pair of conductorsக்கு voltage அப்ளை பண்றீங்கன்னா it is separated by dielectric. என்னது? யார் தான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். Charge of equal magnitude but opposite sign will accumulate in the conductor. இப்போ வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஃபேஸ் எடுத்துட்டு போகுது, வந்து நியூட்ரல் எடுத்துட்டு போகுதுன்னா ஒரு கண்டக்டர் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், இந்த கண்டக்டர்ல நெகட்டிவ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் நடுவில் யார் அப்படி இருந்தா அந்த இடத்துல வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ பேரலல் அப்படி இல்லாம ரெண்டு கண்டக்டர் நடுவில் ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் ஒரு ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? சின்றது கெப்பாசிட்டன்ஸ் வந்து கியூன்றது என்ன? ஒரு கியூ இயர் சார்ஜ். ஓகே, திஸ் ஆர் ஃபார்முலா. ஓகேவா? இப்ப நாமெல்லாம் வந்து V தான் கண்டுபிடிப்பாங்க. கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா V கண்டுபிடிக்கணும். V ஈக்குவல் டு வாட்? Q by C. ஓகே, இப்போ இங்க வந்து நாமெல்லாம் இதுல வந்து என்ன பண்ணிருந்தோம்? இண்டக்டன்ஸ் என்ன கால்குலேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் என்ன எப்படி சொல்லுவோம்? லாம்டா கண்டுபிடிச்சா இண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இண்டக்டன்ஸ்க்கும் லாம்டாவுக்கும் என்ன ரிலேஷன்? லாம்டா பை ஐ. ஓகே, லாம்டா இண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு
lambda by I. அதே மாதிரி capacitance equal to Q by V. ஓகேவா? எழுதிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு வச்சுங்க. கன்சிடர் லாங் ரவுண்ட் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் கேரிங் சார்ஜ் ஆஃப் Q கூலும்ஸ். சார்ஜோட யூனிட் வந்து கூலும்ஸ் பர் மீட்டர் லென்த். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர். இப்போ இந்த கண்டக்டர்ல ரேடியஸ் வந்து ஆர் ஆர் ரேடியஸ் எடுத்தீங்கன்னா அதில் வந்து சார்ஜ் வந்து Q இருக்கும். சார்ஜ்னா என்ன? இந்த டயக்ராம் டிரா பண்ணீங்க. ஸோ சென்டர் திஸ் இஸ் த கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இந்த ஆர்ல இருந்து D1 டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் D2 டிஸ்டன்ஸ்ல அனதர் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ப்ரீவியஸா நம்ம டூ ஒயர் கண்டக்டர்ல பார்த்தோம்ல நம்ம இண்டக்டன்ஸ்ல, அதே சிமிலர்லி அதே தான். இங்க வந்து கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்றதுனால வி டேக்கன் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துக்கிறோம். அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா வி கேன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கண்டுபிடிப்போம், லாம்டா கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா சார்ஜ் வரும், சார்ஜ் Q கண்டுபிடிக்கணும். Q எவ்வளவு கண்டுபிடிக்கும்? ஓகேவா? Charge of conductor gives rise to electric field, radial flux linkage. இது டயக்ராம் டிரா பண்ணீங்க. இது மத்தெல்லாம் எழுதாதீங்க, டயக்ராம் பண்ணி டயக்ராம் டிரா பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரௌண்ட் த லாங் ரவுண்ட் கண்டக்டர் அது எழுதிங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து D1 டிஸ்டன்ஸ்ல we have one point, அப்புறம் D2 டிஸ்டன்ஸ்ல another point. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு நடுவுல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன லா எடுத்தோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணல, என்ன லா? என்ன லாப்பா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன லா யூஸ் பண்ணோம்? ஆம்பியர்ஸ் லா. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன லா யூஸ் பண்ணோம்? காஸ் லா. ஓகே, சரி எழுதியாச்சா? சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் காஸ் லா என்னன்னு. இது டிரா பண்ணீங்க. ஸோ காஸ் லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டின்றது என்னது? வாட் இஸ் டி? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, டி இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. கியூன்றது சார்ஜ். ஓகே, சர்ஃபேஸ் இன்டர்கல் ஆஃப் ரெண்டு இது சர்ஃபேஸ் இன்டர்கல் டி ஈக்குவல் டு டிஏ. டிஏன்றது ஏரியா ஈக்குவல் டு சார்ஜ். அங்க ஆம்பியர்ஸ் லா என்ன? h இன்டு dx ஈக்குவல் டு ஐன்னு வரும். அது ஐ வரும். இங்க வந்து இது வந்து காஸ்லா. இது எழுதிங்க, காஸ்லா எழுதிங்க. காஸ்லா வந்து டின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி, இங்க ஏன்றது ஏரியா. ஓகே, க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பெசிபிக் க்ளோஸ். இது வேர் போட்டு இதை எதையும் நோட் பண்ணிங்க. இது நோட் பண்ணீங்க. ஏனா என்ன நோட் பண்ணீங்க? ஏனா ஸ்பெசிஃபைடு க்ளோஸ் சர்ஃபேஸ். dA என்ற யூனிட் வெக்டார் நார்மல் டு த சர்ஃபேஸ். qன்றது சார்ஜ் இன்சைட் த சர்ஃபேஸ், அந்த பர்టిక్యులர் சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு. dன்றது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அங்க வந்து h பார்த்திருப்போம், b பார்த்திருப்போம். இங்க வந்து எலக்ட்ரிக்ல வரதுனால DE வரும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்றது E. ஓகே, இங்க Dன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பாருங்க, E ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஓகே, இது எப்சிலான் என்னது? இதுனா என்ன நோட்டேஷன் இது? இது என்னது? பெர்மிட்டிவிட்டி. பெர்மபிலிட்டின்றது என்ன சொல்லுவோம்? மியூ. இங்க வந்து பெர்மிட்டிவிட்டி. ஓகே, பெர்மிட்டிவிட்டியோ இன்டென்சிட்டியோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get D ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகேவா? இப்போ இதை எழுதிங்க, காஸ்லா போட்டு இது எழுதி இந்த இதை எழுதிங்க, அப்படியே எழுதிங்க ஃபுல்லாவே. ஃப்ரீ ஸ்பேஸுக்கு எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன? அது தெரியும், 8.85 × 10⁻⁻12 ஃபாரட் பர் மீட்டர். எஃப்ன்றது ஃபாரட் பர் மீட்டர்.
relative permittivity is epsilon r. So இது அப்படியே எழுதிங்க ஃபுல்லாவே. This is for capacitance calculate பண்றது. Capacitance value என்ன? Q by V. Okay. Capacitance calculate பண்ணா Q by V கண்டுபிடிக்கணும். Q வந்து we can find எழுதியாச்சா? எழுதுங்க ஃபாஸ்டா. Snoder. So electric flux line radial uniformly outward from the surface of the conductor with a positive charge in the surface. In this case, the flux density vector d is always parallel to the normal vector dA and is constant at all point around the point constant radius r. ஆக்சுவலா வந்து அந்த இன்டர்கல் எடுத்திருக்காங்கல்ல, அதுக்கு பதிலாக we take on this இன்டர்கலுக்கு பதிலாக d into a equal to q ன்னு எடுத்துக்கிறாங்க. ப்ரீவியஸ் ஃபார்முலா காஸ்லா இருக்குல்ல, காஸ்லால வந்து இன்டர்கல் ஆஃப் d into dA ன்னு போட்டுருப்பாங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஹோல் ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப d வந்து வந்துடும். dன்றது என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, ஏன்றது ஏரியா, இது qன்றது பாத்தீங்கன்னா qன்றது டோட்டல் சார்ஜ். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்றது டோட்டல் ஏரியா, qன்றது டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ்ன்றது இப்ப dன்றது அப்படியே வந்துடும். ஏரியான்றது என்னங்க? சர்க்கிள் தானே, 2 pi L 2 pi XL. xன்றது என்னன்னா we have previously பார்த்தது x. x வந்து distance. ஓகே, the distance. ஓகே, radius தான் x. So note down this. So we taken as d க்கு வந்து அப்படியே எடுத்துக்கணும். ஏரியாக்கு வந்து 2 pi XL. ஓகேவா? ஒரு சர்க்குலர் டியூப் இருந்தா என்ன ஏரியா வரும்? சர்க்குலர் டியூப் இருந்தா என்ன ஏரியா? 2 pi XL. லென்த் இன்டு பிரெத். சர்க்குலர் ஷேப்புக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும் 2 pi XL. Q வந்து டோட்டல், அது வந்து டோட்டல் வந்து சார்ஜ் இன்டு இந்த லென்த்தால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து we can find the d flux density கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து d போனீங்கன்னா q by l, l கேன்சல் ஆயிடும், 2 pi x அது மட்டும் இங்க வரும், q by 2 pi x வரும். சோ அப்ப e என்ன? what about e? d க்கும் e க்கான ரிலேஷன் எப்சிலான், d by epsilon. d by epsilon வந்துரும், அத இங்க எப்சிலான் போட்டுருக்காங்க. இப்ப q 2 pi x epsilon. இது நோட் பண்ணீங்க. இது flux density, இது flux intensity. இது நோட் பண்ணீங்க. So from that intensity only we can find the voltage. Voltage கண்டுபிடிச்சாதான் வோல்டேஜ்ல இருந்து கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? So Gauss law யூஸ் பண்ணி we can find the voltage. ஆக்சுவலா வந்து flux linkage வந்து இண்டக்டன்ஸ்க்கு வந்து flux linkage கண்டுபிடிப்பாங்க. அதே வந்து இங்க கெபாசிட்டன்ஸ்க்கு வந்து வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So flux density d equal to q by 2 pi x. Flux intensity you know that d को e correlation வந்து e equal to d by epsilon. Epsilon வந்து q by 2 pi epsilon x.
எப்சிலான் வேல்யூ வந்து பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பிளஸ் வேற என்ன வரும் எப்சிலான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் சொல்லுவாங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து what's the value of free space எப்சிலான் வேல்யூ என்ன 8.85 into 10 to the power of -12. Okay, so after that potential difference at point P1 P2 இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்தல இதுதான் வந்து கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல இருந்து P1 டிஸ்டன்ஸ்ல D1 டிஸ்டன்ஸ்ல P1 பாயிண்ட் இருக்கு, D2 டிஸ்டன்ஸ்ல P2 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துனா இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் அது கால்குலேட் பண்ணனும்னா V12 இது சஃபிக்ஸ்ல போட்டுங்க 12ன்றது 12னா ஒண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் potential difference between the 2 points like P1 and P2 can be found as V12 integral வந்து P1 ல இருந்து P2 இது வந்து ன்றது என்ன electric field intensity. Okay, electric field intensity into dl. So இந்த ஃபார்முலா வருதா D1 ஆக்சுவலா வந்து P1 பாத்தீங்கன்னா D1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, P2 வந்து D2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால வந்து we can change that P1 equal D1, P2 equal D2. இது into D2 அப்புறம் E வந்து சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. So இதுல L வந்து is a unit lengthனால we can remove that L. Okay, L எடுத்துறாங்க, x மட்டும் வச்சுக்கிறாங்க. Okay, distance x d1 integral of d1 to d2 e into dx. இப்போ integral limit e value என்ன, what about e value already previous formula q by 2 pi epsilon x into dx. இந்த e க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க, அப்புறம் வந்து இன்டகிரேஷன். ஓகே, 1 by x என்னப்பா 1 by x என்ன log x. ஓகேவா, log x வரும், log x ல லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா natural log of d2 by d1. புரியுதா இது? so இதுதான் வோல்டேஜ் அட் ரெண்டு பாயிண்ட்டுக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும். V12ன்றது கண்டக்டர்ல இருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு P1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து D2 டிஸ்டன்ஸ் தள்ளி P2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும்ன்றதுதான் இந்த வேல்யூ. ஆக்சுவலா வந்து கண்டக்டரோட ரேடியஸ்ல இருந்தே தான் எடுக்கணும், அது நெக்ஸ்ட் வரும். ஆக்சுவலா வந்து இங்க கண்டக்டர் எங்க இருக்குன்னா இங்க D1 டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இங்க எடுக்கிறோம், அடுத்தது கண்டக்டர் D2 டிஸ்டன்ஸ் தள்ளி இங்க எடுக்கிறோம். ஆக்சுவலா வந்து இங்க இருந்தே வரும், ரேடியஸ்ல இருந்து D1 டிஸ்டன்ஸ் வரும், D2 வந்து எவ்வளவு வச்சுக்கலாம். ஓகே, D2 வந்து D டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப anyone tell what's the difference between this? இதுக்கு அப்புறம் பாருங்க. இப்ப this is for general formula. ஜெனரல்னா D1 டிஸ்டன்ஸ் கண்டக்டரோட அவுட்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஜெனரலா V12 வந்து q by 2 pi epsilon natural log of d2 by d1. இது எழுதியாச்சா? இப்போ இது வந்து இப்போ இது அடுத்த டாபிக் நோட் பண்ணீங்க, capacitance of two phase 2 wire transmission line, single phase 2 wire transmission line. So first phase இது வந்து first conductor, this is return conductor. இதுல வந்து பாத்தீங்கன்னா current plus q னா என்ன மீனிங், பாசிட்டிவ்ல இருக்கு, சார்ஜ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, அது அவுட் கோயிங் இன்கமிங் அவே ஃப்ரம் அஸ். ஓகே, கரண்ட் வந்து அவே ஃப்ரம் போறதுனால இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது டுவர்ட்ஸ் சூஸ் வர்றதுனால we have நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, ரேடியஸ் வந்து r, qa சஃபிக்ஸ்ல வரும், qaன்றது சஃபிக்ஸ்ல வரும், சஃபிக்ஸ்ல போட்டுங்க. அதாவது a கண்டக்டர்ல இருக்கிற சார்ஜ் qa by 2 pi epsilon, இது வந்து அதே வந்துச்சு. இங்கயா d by r போட்டுருங்க, d என்னது செகண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து அடுத்த கண்டக்டர் வந்து d டிஸ்டன்ஸ்ல இருக்கு, d போட்டுருங்க. r எங்க போட்டிருக்காங்க, இந்த கண்டக்டரோட d1 டிஸ்டன்ஸ் வந்து r,
ஓகேவாங்க. அங்க வந்து d2 by d1 போட்டுருக்காங்க. ப்ரீவியஸ் ஃபார்முலா பார்த்துரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா d2 by d1. d2ன்றது இந்த அவுட்டர் டிஸ்டன்ஸ், d1ன்றது இன்னர் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல இன்னர் டிஸ்டன்ஸ் என்ன? r தான் இன்னர் டிஸ்டன்ஸ். அவுட்டர் டிஸ்டன்ஸ் என்ன? d தான் அவுட்டர் டிஸ்டன்ஸ். q சஃபிக்ஸ் a, இது a, இது சஃபிக்ஸ்ல வரணும் எல்லாமே. ஏபின்றது ஏக்கும் பிக்கும், இந்த ஏ கண்டக்டர்ல பாக்குறதால ஏ. ஓகேவா? அப்புறம் இது QA 2 pi epsilon natural log of d by r. அதே மாதிரி பி கண்டக்டருக்கு என்ன வரும்? பி கண்டக்டருக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டியூ டு சேஞ்ச் ஆஃப் கண்டக்டர் பி. அப்ப என்ன வரும்? பி இந்த கண்டக்டர்ல இருந்து இதுக்கு. ஓகேவா? பி QB, இது சஃபிக்ஸ்ல வரணும் QB. ஓகே, 2 epsilon 2 pi epsilon natural log of d by r. அதே தான் வரும். இங்க மைனஸ் போட்டுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஏ பி பொசிஷன் மாத்துறீங்கன்னா, பில வந்து இந்த பொசிஷன் மாத்துறீங்கன்னா இங்க வந்து மைனஸ் வந்துடும். ஏன்னா வந்து சார்ஜ் வந்து மைனஸ். இங்க ஏ இருக்கு, இங்க ஏபி இருக்கு. ஓகேவா? பொசிஷன் மாத்திருக்கோம். அப்ப we have மைனஸ் போட்டுக்கணும். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல இருந்து QO BO QO ரிலேஷன் இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் என்ன? Q by V தானே. அப்ப இதுல இருந்து நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ you can note down this. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் பார்த்திருக்கோம். இப்ப ரெண்டு கண்டக்டரும் ஆட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டக்டர் மட்டும் திஸ் வேல்யூ, அடுத்த கண்டக்டருக்கு இந்த வேல்யூ. இப்ப ரெண்டு கண்டக்டரோட எஃபெக்ட் இருக்கும். அதனால பார்த்தா ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபாலோ. இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஏபி வோல்டேஜ் அக்ராஸ் ஏபிக்கு வந்து VAB plus VABA, VABA plus VABB. So VABA வந்து இது, VABB வந்து இது. இது வந்து Q1, இங்க வந்து QA QB தான் இது. ஓகேவா? இந்த Q1 Q2 கொடுத்திருக்காங்கல்ல, QA QB. ஓகே, QA QB equal to Q. So இதுல வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இது ரெண்டு ஆட் பண்ணாலும் ஓகே. இது ஆட் பண்ணா என்ன வரும்? Q அப்படியே இருக்கும். இது ரெண்டும் காமனா எடுத்துப்பாங்க. ஓகேவா? 2 மட்டும், இது புரியுதா எல்லாருக்கும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 2 மட்டும் போயிட்டு இருக்கும். ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் 2 கண்டக்டர். 2 கண்டக்டருக்கு வோல்டேஜ் ஈக்குவல் டு VAB ஈக்குவல் டு Q by pi epsilon natural log of d by r. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரும்? கெப்பாசிட்டன்ஸ் என்ன? Q by V. Q by V போடணும். 2 இங்க போட்டிருக்காங்க, V இருந்தது. ஓகே, அதை சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. So we get 5 epsilon divided by natural log of d by r. எதுக்கு இது? நம்ம கெப்பாசிட்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது 2 கண்டக்டருக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இஸ் திஸ். ஓகேவா? So அவ்வளவுதான் கெப்பாசிட்டன்ஸ் சிங்கிள் two capacitance. After finding the capacitance, we have to find the capacitive reactance. Okay va? Capacitive reactance என்ன? உங்களுக்கு 3 phase வேண்டாம். சிமெட்ரிக்கல் கொடுத்தாங்கன்னா நீங்க क्वेश्चनல படிக்காதீங்க, அது வேண்டாம். கேட்க மாட்டேன். சிமெட்ரிக்கல் இதுல இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இதுல சிமெட்ரிக்கல், அன்சிமெட்ரிக்கல், டிரான்ஸ்போஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வருதான் பார்க்கலாம். என்ன டிரான்ஸ்போஸ்? ஆக்சுவலா பண்டில். ஓகே, டிரான்ஸ் வருது. ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆக்சுவலா டிரான்ஸ்போஸ் பண்டில் கண்டக்டர். ஆக்சுவலா அந்த கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை நோட் பண்ணீங்க. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் பதிலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அட்மிட்டன்ஸ். அதாவது இது அட்மிட்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு ரெசிப்ரோக்கல் வந்து அட்மிட்டன்ஸ். ஓகே, y அட்மிட்டன்ஸ் வந்து y நோட் பண்ணுவாங்க. இது கெப்பாசிட்டன்ஸ்னால C, yc equal to j into நம்மளுக்கு xc என்ன வேல்யூ? xc வேல்யூ 1/2 pi fc. ஓகே, அது வந்து இங்க ycன்றது
J into omega C. Omega value 2 pi f. ஓகேவா? Capacitive reactance is the reciprocal of the admittance. ஓகேவா? The capacitive reactance x ன்னு சொல்லுவாங்க. 1 by போறதுக்கு பதிலா இங்க y ன்னு போட்டுருக்காங்க. ஓகேவா? Reciprocal of the admittance. Admittance ஒரு reciprocal தான் capacitive reactance. ஆக்சுவலா வந்து அட்மிட்டன்ஸ் ஜஸ்ட் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் அட்மிட்டன்ஸ் இது. we go for impedance போனீங்கன்னா டோட்டலா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பிளஸ் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் மூணுமே கன்சிடர் பண்ணும். ஓகேவா? இங்க கெப்பாசிட்டிவ்க்கு மட்டும் இது அட்மிட்டன்ஸ்.